இங்கு நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவுடனான நம்முடைய ஐக்கியத்தை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1 மற்றும் 9 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசித்தோம். அமேன், ஸ்தோத்திரம். நம்ம தம்முடைய ஒரு கூட வாசிக்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நல்ல கையை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிறிஸ்து இயேசுவின் நாளிலே நீங்களும் நானும் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிற்கும்படிக்கு ஆமென், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். 9 வாசிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஏன் கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் அழைத்தார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் அந்த நாளில் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தின் முன்பாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு ஆமென், ஸ்தோத்திரம், நமக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஐக்கியத்தை அவரோடு வைத்துக் கொள்ளும்படிக்கு ஆமென், அவர் ஜெயித்தது போல அவரோடு ஐக்கியம் வைத்திருக்கிற பிள்ளைகளும் உலகம், மாமிசம், பிசாசின் கிரியைகளை ஜெயித்து ஆமென் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளும்படிக்கு நமக்கு ஒரு ஐக்கியத்தை இந்த பூமியில ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஐக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனான ஐக்கியமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஐக்கியத்தை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் அவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்துவுடனே நாம் இணைக்கப்படுகிறோம். பலிபீடத்தில் பலியை புசிக்கிற ஒருவன் அந்த பலியின் மூலமாக அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாகப்படுகிறான் என்று சொல்லி பார்த்து ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நாம் எதை புசிக்கிறோமோ அதன் மூலமாய் ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பலி செலுத்தப்படுகிற பலிபீடத்தோடு ஐக்கியமாகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையையும் நாம் புசிக்கிறவர்களாக இருந்தால் ஆமென், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஆமென், ஸ்தோத்திரம், ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களாக இருப்போம் என்று பார்த்தோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதே கீழே உள்ள வசனங்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது, பேய்க்கு ஆமென், ஸ்தோத்திரம், பலி செலுத்தப்படுகிறவைகளில் பேய்க்குரியவைகளை நாம் புசித்தால் நம்முடைய ஐக்கியம் பேயோடு இருக்கும் ஆமென், ஸ்தோத்திரம் என்று சொல்லியும் அவர் நமக்கு ஆமென் அப்போஸ்தலர்கள் நமக்கு வெளிப்படுத்தினதை பார்த்தோம். பேய்க்குரியவைகள் என்று சொன்னால் என்ன? பேய்க்குரியவைகள் ஆமென், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா எபேசியர் 4 அதனுடைய ஆமென் 27 ஆமென் 29 31 27 வசனம் வாசிங்க. முதல்ல, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். சத்தமா இல்லையா சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே அவனுடைய பலிகளை சொல்லுகிறார். இது நம்ம புசித்தோம்னா நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம், பிசாசோடு ஐக்கியம் ஆயிட்டோம்னு அர்த்தம். பிசாசோடு ஐக்கியம் ஆயிட்டோம்னு சொன்னா ஆமென், ஸ்தோத்திரம், நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பிசாசு எங்கே இருக்கிறானோ அங்கேதான் நாம் போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோட இருக்கும்படின்னு ஒரு வசனத்துல சொல்லுவார். அல்லேலூயா. அதே போல பிசாசின் அப்பத்தை புசிக்கிறவர்களா இருந்தால் ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய ஐக்கியம் பிசாசோடு மாறிவிடும். பிசாசோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களை பிசாசு எங்கே இருக்கிறானோ அங்கே அவர்களை அவன் கொண்டு போகிறவனா இருக்கிறான். பிசாசு எங்கே இருக்கிறான்? நரகத்தில் கிடக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நரகம் அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது, நரகம் அவனுக்காக அவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களை அவனை நரகத்திலே தள்ளும் பொழுது கர்த்தர் அவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களையும் சேர்த்து நரகத்திலே தள்ளுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால் நம்முடைய ஐக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனிடம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் 27 சொல்லுது. அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனா என்ன? 29 வசனம் வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஒண்ணு, நீங்க பிசாசை புசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாயிலிருந்து அதிகப்படியான கெட்ட வார்த்தைகள் சர்வசாதாரணமாய் வரும்.
ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் புறப்பட வேண்டிய இந்த வாயிலிருந்து சாபத்தீடான வார்த்தைகள் புறப்பட்டு வரும், சபிக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வரும், அசுத்தமான வார்த்தைகள் புறப்பட்டு வரும். உங்களால் உங்கள் கோபதாபங்களை கட்டுப்படுத்த முடியாது, உங்கள் உணர்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு மாம்சத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், உணர்ச்சி வசப்படும் பொழுது, உணர்ச்சி தூண்டப்படும் பொழுது தகாத வார்த்தைகளை சொல்லி மாறி மாறி ஆமென் ஸ்தோத்திரம் திட்டுவதும் இப்படிப்பட்ட கிரியைகள் உங்களிடத்தில் இருக்குன்னு சொன்னா பிசாசின் அப்பத்தை நீங்கள் புசிக்கிறீர்கள். நீங்கள் பிசாசோடு ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம், நான் பிசாசனுடைய இதை புசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அறியாமல் இருந்திருக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஒரு சரியாய் ஒரு பொருட்டாய் நீங்கள் எண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த கெட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட வார்த்தைகள் அது ஆண்டவருக்கு உரியது அல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படணும். நல்ல வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டே ஆனால் அதையே பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படி இல்லைன்னா பேசாம இருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், பூமியில வாழ்கிற நாட்களிலே அசுத்தமான வார்த்தைகளை பேசும் பொழுது நாம் பிசாசை புசிக்கிறவர்களாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, கெட்ட வார்த்தை பேசும்போது நாம் பிசாசோடு ஐக்கியமாகி விடுகிறோம். அடுத்து நம்ம ஆமென் ஸ்தோத்திரம், கீழே தொடர்ந்து வாசிக்கும்போது 31 வசனம் நல்லா கவனிக்கணும். சகல விதமான கசப்பு என்கிறது அதுவும் ஒரு பிசாசனுடைய சுவாபமா இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் பிசாசனுடைய அப்பத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அப்பம் சொன்னார், நான் ஜீவ அப்பம் நானேன்னு அவர் சொன்னார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் ஜீவனுக்கு ஏதுவானவைகள். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை புசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தைகளை புசிக்கிறது. அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது, ஆமென், அதை வாழ்க்கையில கை கொள்ளும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறோம். பிசாசை புசிக்கிறது என்ன அப்படின்னு சகல விதமான கசப்பு உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னும் கசப்பு, இன்னும் வெறுப்பு, இன்னும் ஆமென் ஸ்தோத்திரம் பகை, இன்னும் மன்னிக்க முடியாத சுவாபம், ஆமென் ஸ்தோத்திரம், இன்னும் கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் கொலைவெறியோடும் அல்லேலூயா வஞ்சகத்தோடும் ஆமென் பழிக்கு பழி வாங்க எண்ணத்தோடும் இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அது தேவனுக்குரியது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது கர்த்தருக்குரியது கிடையாது. அது 100% அது பிசாசனுடைய அப்பமா இருக்கிறது. அப்ப நீங்க பிசாசனுடைய அப்பத்தை புசிக்கிறவர்களா இருப்பீர்கள். சகல விதமான கசப்பு உங்கள் இருதயத்தில் இருக்குன்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் பிசாசின் அப்பத்தை புசிக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் அப்படியானால் பிசாசுக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுக்கு பலி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், உங்கள் ஆராதனைகள், உங்கள் பலிகள் பிசாசானவனுக்கு போய் கொண்டிருக்கும் என்பதை ஆமென் ஸ்தோத்திரம் கவனிக்கணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அஞ்ஞானிகள் தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானிகள் என்று சொன்னால் என்ன? ஒன்று, அஞ்ஞானிகள் சொன்னா கர்த்தரை அறியாதவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை அறியாதவன் ஆமென் உலகத்தில் பெரிய ஞானியா இருந்தாலும் அவன் அஞ்ஞானி தான். இரண்டாவது, அஞ்ஞானி என்றால் யார் அப்படின்னு சொன்னா கர்த்தரை அறிந்தும், இங்கதான் விஷயம் இருக்கு. கர்த்தரை அறிந்தும், சத்தியத்தை அறிந்தும், உபதேசத்தை அறிந்தும், அந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாமல், ஆமென் ஸ்தோத்திரம், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், ஆமென் அதை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகி அது ஆமென் அதன்படி வாழாமல் இருக்கிற பிள்ளைகளும் ஆவிக்குரிய சபையில் ஆராதித்தாலும் அவர்களும் அஞ்ஞானிகளே. ஞானம் இல்லை. ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னா கேட்கிற வசனத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கும். அஞ்ஞானிகள் தான் ஆமென் வசனத்தை அறியாதவர்கள். அறிந்தும் அதை அறியாதது போல வாழ்கிறவர்களும் அஞ்ஞானிகளே. அவர்கள் செலுத்துகிற ஆராதனை, அவர்கள் செலுத்துகிற துதி, அவர்கள் செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள், அவர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது ஆண்டவருடைய சமூகத்தை எட்டாது. அது பேய்களுக்கு போய் கொண்டிருக்கும். அது பேய்க்கு பலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. காரணம், அதை எதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்னால் ஒரு கூட்டம் போய் நின்றுட்டு சொல்லுது, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி.
உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் வியாதியஸ்தர்களை சௌக்கியமாக்கினோம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். ஏன் ஆண்டவர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னவர்களை பார்த்து அறியேன் என்று சொல்லுகிறார்? அப்படின்னா இவர்கள் யார்? இவர்கள் பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஆவிக்குரிய சபையிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆராதித்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், இயேசுவே என்று சொன்னவர்கள், பிதாவே என்று சொன்னவர்கள் தான், துதித்தவர்கள் தான், அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள் தான், ஆமென், ஸ்தோத்திரம், பேயை துரத்தினவர்கள் தான், வியாதியை சுகமாக்கினவர்கள் தான், தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். ஏன் அறியல அப்படின்னு சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், பேய்க்குரிய கிரியைகள் இவர்களிடத்தில் இருந்தது. கிரியையினாலே அறிவீர்கள், கனிகளினால் தான் அறிவீர்கள் சொன்னார் கர்த்தர். நீங்க தேவனுக்குரியவர்களா பேய்க்குரியவர்களா என்பதை கனிகள் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நல்ல சுவாபங்கள் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நல்ல குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படுத்தும். கர்த்தாவே கர்த்தாவே வெளிப்படுத்தாது. ஆண்டவரே கர்த்தாவே வெளிப்படுத்தாது. வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதே, மரம் கெட்டதென்றால் கனியும் கெட்டதே. உங்க ஆராதனை நல்லதா இருக்கணும்னு சொன்னா நீங்க நல்லா இருக்கணும். அப்பதான் அதை அவர் பறித்து புசிப்பார். உங்க கர்த்தாவே கர்த்தாவை அவர் ஏற்றுக்கிடுவார். உங்க ஸ்தோத்திரத்தை அவர் ஏற்றுக்கிடுவார். உங்க துதியை ஏற்றுக்கிடுவார். மரம் சரியில்லை, ஃபுல்லா இருதயம் பூரா கேடு நிறைந்திருக்கு, இருதயம் பூரா கசப்பு நிறைந்திருக்கு, வெறுப்பு நிறைந்திருக்கு, பகை நிறைந்திருக்கு, பழி நிறைந்திருக்குன்னு சொன்னா நீ செலுத்துகிற ஆராதனை தேவனுக்கு அல்ல, அது பேய்க்கு சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத மறந்துடாது. வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆவிக்குரிய விசுவாசி, ஆவிக்குரிய சபையில வந்துட்டேன், ஆவிக்குரிய சபையில ஆவியில நிரம்பி ஆராய்ச்சிட்டு இருக்கேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே பரலோகத்துக்கு பேர்லாம் நினைச்சு கற்பனை காணக்கூடாது. நீ பேசுகிற அந்நிய பாஷையினுடைய மாற்றம் வாழ்க்கையில வரணும். நீ பேசுகிற அவன் துதிக்கிற துதியினுடைய மாற்றம் உன் வாழ்க்கையில வெளிப்படல. உன் சுவாபத்துல மாற்றம் வரலன்னு சொன்னா, உன் புத்தியில இன்னும் மாற்றம் வரலன்னு சொன்னா, நீ துதிச்சது வேஸ்ட், நீ ஆராதிச்சது வேஸ்ட், நீ ஆண்டவரை பின்பற்றி வந்தது வேஸ்ட். ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கிறவங்க எல்லாம் சாதாரணமானவங்க நினைக்கிறீங்களா? பேய் விரட்டினவிய தீர்க்க தரிசனம் சொன்னாரு, வியாதியை சுகமாக்குனாரு, சாதாரணமான நினைக்கலாம். வரம் பெற்றவர்கள் தான். வரம் பெற்றிருந்தாலும் கனி இல்லைன்னா, கனி இல்லைன்னா, நல்ல சுவாபம் இல்லைன்னா, கசப்பு வெறுப்பு பகை இன்னும் வன்மத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற விசுவாசியா இருப்பீங்கன்னு சொன்னா ஒருத்தரும் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னால நிற்க முடியாது. அது பேய்க்குரியது, அது கர்த்தருக்குரியது அல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். 31ஆம் வசனத்துல சொல்லும்போது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும். இங்க தானே பார்த்தோம் 27ஆம் வசனத்துல, முந்தின வசனத்துல யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க. அப்படின்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் யாருடைய சரக்கு? சாத்தானுடைய சரக்குன்னு அர்த்தம். சாத்தானுடைய ஆகாரங்கள், பிரெட்ஸ், அவனுடைய ஆகாரங்கள். கோபம். விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகும் கோபம் கோபம் கோபம். மூக்கு நுனியில கோபத்தை வச்சிருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருதா? பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, மன்னிக்கிற இருதயம் வரல, மறந்து போகல. நீங்க யார ஆராதிக்கிறீங்க? என்ன கனி உங்ககிட்ட இருக்கு? நீங்க யார ஆராதிக்கிறீங்க? நீங்க எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க? மரம் நல்லதுன்னா கனி நல்லதா தான் இருக்கும். கனி கெட்டதா வெளிப்படுதுன்னு சொன்னா மரம் சரியில்லைன்னு அர்த்தம். மரம் சரியில்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, கோடாரிய வேற இருக்க வச்சிருக்கேன், அதை பார்த்தா அது மனம் திரும்பிரு, அதை பார்த்தா அது மனம் திரும்பிரு. ஒரு நாள் வெட்டப்படும் காலம் வரும், அதுக்கு முன்னாடி மனம் திரும்பி. கோபம் விசுவாசிகளுக்கு, கோபம் மூர்க்கம். விசுவாசிகள் குடும்பங்கள்ல நடக்கிற சண்டைகளை விளக்கு தீத்தே தாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. என்ன என்ன சண்டை? என்ன சண்டை? கூக்குரல், கம்ப்ளைண்ட். கூக்குரல் என்ன அர்த்தம்? கூக்குரல் என்ன அர்த்தம்? கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது.
எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்களா? கூக்குரல், கம்ப்ளைண்ட், ஆண்டவருக்கு மேல முறுமுறுப்பு, ஆண்டவரை தூஷிக்கிறீங்க, நிந்திக்கிறீங்களா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்களா? இந்த ஆண்டவர் ஆராத சின்னத்துக்கு, இந்த ஆண்டவரை துதி சின்னத்துக்கு சொல்றீங்களா? இதுக்கு பேர் தான் கூக்குரல். இஸ்ரவேல் ஜனங்கள் இதைத்தான் செஞ்சாங்க. வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் மோசே கிட்ட போய் நின்று ஒரே கூக்குரல். மோசே கிடைச்சான், அப்போ இல்லைன்னா மோசைக்கு சட்டையை பிடிச்சி கூக்குரல். அப்பத்த எங்க இறைச்சி திங்க ஆசை வந்துட்டா மோசையை பிடிச்சி கூக்குரல். தண்ணி தாகம் வந்துட்டா மோசையை பிடிச்சி கூக்குரல். மோசையை பிடிச்சி கூக்குரல் விடுறது சரிதான். மோசையை பிடிச்சி கூக்குரல் விடுறது எதுக்கு அர்த்தம் தெரியுமா? மோசையை அனுப்புனாரே ஒருத்தர், அவரை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நெருக்கம் வந்துட்டுனா கூக்குரல், வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டுனா கூக்குரல். கூக்குரல்னா புரியுதா? ஆண்டவரை தூஷிக்கிறது, ஆண்டவரை குறித்து தகாத வார்த்தைகளை சொல்றது, தகாத வார்த்தைகளை பேசுறது. ஆமென். ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் யாருடையது? இது நமக்குரியது, சாத்தானுக்குரியது. சாத்தானுக்குரியது. தூஷணம், தூஷிக்கிறது, நிந்திக்கிறது, அவமானப்படுத்துறது, தரக்குறைவான வார்த்தைகளை பேசுறது, பிறருடைய நிறைகளை பேசாம ஃபுல்லா குற்றங்களையே பேசுறது, எல்லாத்தையும் குறைய கண்டுபிடிக்கிற புத்தி. ஹலோ, கொஞ்சம் கவனிக்கணும். கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதெல்லாம் மற்றவனுக்க. ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் யாருக்க சரக்கு? சாத்தானுக்கு சரக்கு இருக்கா? சாத்தான் சரக்கு இருக்கா? ஆமென், ஸ்தோத்திரம். அது எல்லாம் அகற்றிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் துர்க்குணமும் உங்களை விட்டு, துர்க்குணம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்கேனது. நற்குணம் இல்லை, சற்குணமும் இல்லை, இது துர்க்குணம். இது தகுதி இல்லாத குணம். இது விலக்கப்பட்ட விருட்சத்தின் குணம். இது விலக்கப்பட்ட கனி. இந்த கனி நல்ல கனி கிடையாது. இது நாசம் போக்குகிற கனி. இது மோசம் போக்குகிற கனி. உங்களுக்காக எனக்காக ஜீவனில் நல்ல ஜீவக்கனியாய் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார். நீங்க அவரைத்தான் புசிக்கணும். நீங்க அவருடைய உபதேசத்தை தான் புசிக்கணும். அவர் மன்னிக்க சொல்லியிருந்தார், மறக்க சொல்லியிருந்தார், தாழ்மையை சொல்லியிருந்தார், பொறுமையை சொல்லியிருந்தார், சகிப்புத்தன்மையை சொல்லி தந்தார், இரக்கத்தை சொல்லி தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இதைத்தான் நீங்க புசிக்கணும். இது இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பேயை விரட்டினா பரலோகத்துக்கு போக முடியாது. நோய் குணமாயிட்டோன்னு பரலோகத்துக்கு பேர்லாம் நினைக்காதீங்க. இன்னும் 5-6 பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன்னா பரலோகத்துக்கு பேர்லாம் நினைக்காதீங்க. பி கேர்ஃபுல். வசனம் அப்படி சொல்லவே இல்லை. ஆமென். நல்ல கனிகள் புறப்பட்டு வரணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படும். சரி, இப்போ நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போ ஸ்தோத்திரம், நாம் எதை புசிக்கிறோமோ அதோடு ஐக்கியமாகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டாவது, நாம் எதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிறோம்? இயேசு கிறிஸ்துவை புசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிறோம் ஒன்று. இன்னொரு விதத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாகிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். என்ன? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவி விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியும் இருளும் ஐக்கியமா இருக்க முடியாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இங்க கவனிக்கணும். இங்க ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அநீதிக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இருக்க முடியாது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது.
ஒளியும் இருளும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். வெளிச்சம் வந்தால் இருள் ஓடித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சம் வந்தா இருள் என்ன பண்ணிதான் ஆகணும்? ஓடித்தான் ஆகணும். இல்லை நான் போக மாட்டேன்னு இருள் சொல்ல முடியுமா? இருள் சொல்ல முடியுமா? வெளிச்சம் அடிக்கப்படுகிற இடத்துல இருளால சொல்ல முடியுமா? இல்லை நான் போக மாட்டேன் அங்கதான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது போய்தான் ஆகணும். ஆனா அதே நேரத்துல வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வரும்போது வெளிச்சம் போயிருமா? வெளிச்சம் இருந்தா இருள் வருமா? சொல்லுங்களேன். இப்போ இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இங்க இருள் என்னன்னு வரணும்னு அது ஆசைப்பட்டாலும், அது சுத்தி சுத்தி வந்தாலும், லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் இருள் வரணும்னு ஆசைப்பட்டாலும் வர முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கெல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் உங்களை என்னையும் குறித்து என்ன சொல்லுது? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ எப்படி இருக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்போ எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சமா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருள் வராது. உங்களுக்குள்ள இருளை யாரும் புகுத்த முடியாது. செய்வனம் வச்சாலும் சரி, மந்திரவாதம் பண்ணாலும் சரி, பில்லி சூனியம் வச்சாலும் சரி, ஆமென், வன்கண்ணானாலும் சரி, பொறாமையானாலும் சரி, எரிச்சல் பட்டாலும் சரி, நீங்க வெளிச்சமா இருந்தா இருள் உங்ககிட்ட வர முடியாது. வெளிச்சம் போச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கூப்பிட வேண்டாம், நீங்க இருளை அழைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அங்க இருள் வந்துடும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகையினால் இதைத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். நீங்க வெளிச்சமாகவே இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணமா இருக்கிறீர்கள், கலங்கரை விளக்கமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வெளிச்சத்தோடு இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்துல இருளின் கிரியைகள், ஆமென் ஸ்தோத்திரம், வருவதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி வருதுன்னு சொன்னா வெளிச்சம் உங்களை விட்டு போயிட்டுன்னு அர்த்தம். வெளிச்சம் இருக்கும்போதே இருள் வர முடியாது. கவனிச்சுக்கணும். வெளிச்சம் இருக்கும்போதே இருள் வர முடியாது. அப்படின்னா இருள் உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இருளின் கிரியைன்னு சொன்னா பிசாசினுடைய பாவ கிரியைகளை குறிக்கிறது, பிசாசினுடைய பாவங்களை குறிக்கிறது. இந்த பாவம் ஒரு மனுஷனுக்கு உள்ள, ஒரு ஆவிக்குரியவனுக்கு உள்ள வருதுன்னு சொன்னா, அங்கே ஒரு காலி இடம், உதித்து கொண்டிருந்த வெளிச்சம் அந்த மனுஷனை விட்டு வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். தேவன் இல்லாமை அது காண்பிக்கிறது. தேவன் இருக்கும் பொழுது பிசாசானவன் அங்கே உள்ள நுழைய முடியாது. தேவன் இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல பிசாசின் கிரியைகள் உள்ளே பிரவேசிக்க முடியாது. உள்ளே ஒரு பாவத்தின் கிரியை பிரவேசிக்குதுன்னு சொன்னா அங்கே தேவன் இல்லாமையை காண்பிக்கிறது. தேவன் அங்கே இல்லைன்னு அர்த்தம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க முடியாது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள் மோசம் போக்கிற கூடாது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரியவர்கள், மேக்சிமம் மெஜாரிட்டியான ஆவிக்குரியவர்கள், ஆமென், பாதி ஆவிக்குரிய வாழ்க்கை, பாதி ஆமென் பூமிக்குரிய வாழ்க்கை, பாதி பாவம் நிறைந்த வாழ்க்கை, பாதி ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கை. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாம் ஆண்டவரோடு தான் இருக்கிறோம், பாவமும் ஒரு கரையில இருந்துகிட்டு இருக்கணும். இல்ல, அது நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு சமாதானப்படுத்தி கொள்ளுகிற அனுபவம். நீங்களே உங்களை சமாதானப்படுத்திங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்னு சொன்னா, நீ அசுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்னு சொன்னா, நீ அருவருப்புக்கு உனக்குள்ள இடம் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா, ஆமென், உன்னை விட்டு வெளிச்சம் வெளியே போய்விட்டது என்று அர்த்தம். ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை விட்டு போயிட்டுன்னு அர்த்தம். நீ ஆண்டவர் விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பின்வாங்கி இருக்கிற பொழுதுதான் பாவம் உனக்குள்ள பிரவேசிக்கும். பாவமும் பரிசுத்தமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இருளும் ஒளியும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. நியாயமும் அநியாயமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. நீதியும் அநீதியும் ஒரே மனுஷனுக்குள்ள இருக்க முடியாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 15ஆம் வசனம் சொல்லுது,
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், பேலியாள் யாரு? ஹலோ, பேலியாள்னா யாரு? ஒரே வார்த்தை தான் சொல்லுங்க. உலகம். சொல்லுங்க, பேலியாள்னா யாரு? உலகம். சரியா? உலகம். நாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கு ஏற்றபடி வாழ்வார்கள். உலகத்தார் உலக இன்பங்களுக்காக வாழ்வார், உலக சந்தோஷத்துக்காக வாழ்வார், உலகத்தின் மேன்மையை விரும்புவார்கள், உலகம் தருகிற பெயர் புகழை விரும்புவார்கள், உலகம் தருகிற ஆடம்பரம், உலகம் தருகிற சிற்றின்பம், உலகம் தருகிற மயக்கத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள் உலகத்தார். உலகம்தான் பேலியாள். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பேலியாளும் கிறிஸ்துவும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இருக்க முடியாது. ஒரு மனுஷன் என்னைக்கு முழுசா பாவத்திலிருந்து மனம் திரும்பி விடுதலை பெறானோ அன்னைக்குதான் அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து உள்ள வருவார். பாவம் உள்ள வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து வெளியே போயிடுவார். வேகம் வந்தோன்னா போக மாட்டாரு. பாவம் வந்திருக்குன்னு சொன்னா அர்த்தம் என்ன? இயேசு போயிட்டாருன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இந்த லைட் ஆஃப் பண்ணாதான் இருட்டுங்க வரும். லைட் ஆஃப் பண்ணாதான் இருட்டு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு போனாதான் பாவமே உள்ள வர முடியும். இயேசுவையும் வச்சுக்கிட்டு பாவம் செய்ய முடியாது. இயேசுவையும் வச்சுட்டு பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கணும், இயேசு இல்லை. இயேசு இருந்திருந்தார்னா பாவ உணர்வுகள் எனக்குள்ள வரும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்னை கட்டுப்படுத்துவேன். ஆமென். என்னை கட்டுப்படுத்தி என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரம், அதை விட்டு நான் விலகி போவேன். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இல்லைன்னு சொன்னா பாவ உணர்வுகள் என்னை வந்து சோதிக்கும் போது, ஆமென், அதுக்கு உடனே இடம் கொடுத்துரு. அது என்னை தீட்டுப்படுத்திடும், அது என்னை காயப்படுத்திடும். அதுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே என்கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து இடத்தை காலி பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒளியில் நடக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஏதாவது ஒண்ணுதான், ரெண்டும் ஐக்கியப்படாது. அப்போ உங்க ஐக்கியம் எதோடு இருக்கு? ஒண்ணு ஒளியோடு ஐக்கியமா இருக்கணும், இல்லைன்னா இருள். ரெண்டு கூடயும் சேர்ந்துலாம் ஐக்கியமா இருக்க முடியாது. ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிற நம்ம எல்லாம் வெளிச்சத்தோடு ஐக்கியம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சம். அவருடைய ஒரிஜினாலிட்டி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். சத்தமா இல்லையா சொல்லுங்க. காணக்கூடாத வெளிச்சமானவர். இந்த உலகத்திலையும் கர்த்தர் நம்மை பாவ இருளை அகற்றுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறார். நாம் அநேகருக்கு பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டியவர்கள். ஹலோ, அநேகருக்கு முன்னால் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டியவர்கள், அநேகருக்கு முன்னால் நற்சாட்சியை காண்பிக்க வேண்டியவர்கள், அநேகருக்கு முன்னால் நல் ஒழுக்கத்தை காண்பிக்க வெளிச்சத்தை வீச வேண்டியவர்கள். நம்மளை கர்த்தர் அப்படி வச்சிருக்கும் போது, உலகத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னா ஸ்தோத்திரம், பாவம் உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னா வெளிச்சத்தின் பிள்ளையாய் நாம் இல்லைன்னு அர்த்தம். லைட்டு ஃபீஸ் போயிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்னது ஃபீஸ் போயிருக்கு? நமக்கு உள்ள இருந்த வெளிச்சம் ஃபீஸ் போயிட்டு, ஃபீஸ் போனா தான் இருள் உள்ளவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுடைய என்னுடைய ஐக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியின் இடத்தில் இருக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த ஒளியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு வசனத்தை கூட வாசிச்சிருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு. நல்லா கவனிக்கணும். யாரோடு யாரு? ஒருவரோடு ஒருவர் நம்மள சொல்லல, ஆண்டவரோடு. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் யாரோடு ஐக்கியப்பட்டிருப்போம்? இயேசு கிறிஸ்துவும் நாமும். அதான் ஒருவரோடு ஒருவர். சத்தமா இல்லையா சொல்லுங்க. அவரும் நாமும் ஐக்கியமாயிருப்போம். முதல்ல பார்த்தோம்,
அவருடைய சரீரத்தை புசிக்கும் போது, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது, அவருடைய உபதேசத்தை உட்கொள்ளும் போது, அவருடைய சத்தியத்தை புசிக்கும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், அதன் மூலமாய் பலிபீடத்தோடு ஐக்கியமாகிறோம்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறோம், அவர் ஒளியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாமும் அந்த ஒளியிலே நடந்தால், சத்தமா ஒரு இல்லையே சொல்லுங்க. அவர் ஒளியா இருக்கிறார், அந்த ஒளியில நடக்கணும். அந்த ஒளினா என்ன? அவருடைய உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வசனம், அவருடைய சாட்சிகள், சத்தியம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம், பரிசுத்தம், இதெல்லாம் வெளிச்சத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வெளிச்சத்தில் நாம் நடந்தால் நாமும் அவரோடு எப்படி இருப்போம்? ஐக்கியமா இருப்போம். ஹலோ, மேட்சிங். அப்பதான் மேட்ச் ஆகும். ஒளியில நடந்தாதான் ஒளியோட ஐக்கியமா இருப்போம். இருள் ஒளியில ஒளியில நடக்க முடியுமா? சொல்லுங்க. அவர் வெளிச்சத்தை அணைக்கவே முடியாது. அவரை அணைக்க முடியாது. அவரை அணைக்க முடியாது. நம்ம தான் அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் அந்த வெளிச்சத்தின் அப்படின்னா சத்தியத்தில் நடக்கணும். அந்த சத்தியத்தில் நடக்கலன்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தை விட்டு நம்ம மாறி எங்கே போகிறோன்னு அர்த்தம்? இருட்டுக்குள்ளே போகிறோன்னு அர்த்தம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சத்தை விட்டு மாறி நாம் இருட்டுக்குள்ளே நம்ம தான் போகிறோம். அப்போ தான் நமக்குள்ள இருள் வருது. இருளின் கிரியைகள் நமக்கு வருது. இருள் நமக்குள்ள வரும் பொழுது வெளிச்சத்தில் நடக்கும்போது அந்த வெளிச்சத்தோடு நாம் ஐக்கியமாகிறது போல, இருள்ல நாம் நடக்கும் பொழுது அந்த இருளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற பிசாசோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒளியில் நடப்பதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாகிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒளி எதை குறிக்கிறது? ஒன்று பரிசுத்தம், ரெண்டாவது சத்தியம். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம்னு சொன்னா உங்களுக்கு புரியுதா? ஆமென் ஸ்தோத்திரம். உபதேசம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். ஆமென் சத்தியம். ரெண்டாவது இன்னொன்று பரிசுத்தத்தை குறிக்கிறதுன்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. இதான் ஒளி. இந்த ரெண்டும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒளியிலே நடக்கிறவர்களிடத்தில் காணப்படும். சத்தியத்தின்படி ஜீவிப்பீர்கள், ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். இந்த ரெண்டும் இருக்குன்னு சொன்னா நான் ஆமென் ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் ஒளியில நடந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் அவருடைய நியாயசனத்துக்கு முன்னால் தைரியமா நிற்கலாம். அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அப்போ வெளிச்சத்தில் நடந்துட்டு இருக்கேன், வெளிச்சத்தில் தான் இருக்கேன், கர்த்தாவே கர்த்தாவே சொல்றேன்ல. அது அப்பப்போ கொஞ்சம் பாவம் செய்வேன், அப்பப்போ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பேன். ஆனால் கர்த்தாவேன்னு சொன்னோன்னு அவர் எனக்கு பதில் தரார்ல, அற்புதம் நடக்கல, பதில் தரார்ல, தேவை சந்திக்கப்படுதில்ல, என்ன நடத்துறாருல, அவர் கூட இல்லாமையா அப்படின்னு நினைக்காதீங்க. கூட இல்லை, அங்கேருந்து தூரத்துலேருந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கார். சரி என்னையா தப்பி வரோன்னு அல்லேலூயா சொல்லுங்க. அதை நினச்சி ஏமாந்து நம்ம ஆண்டவரோடு தான் இருக்கோம். பாவம் ஒரு கரையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நம்ம அது பாவம் பார்க்கல, பாவத்தை பார்க்கல, ஆனால் நம்மளை கைவிடலை அப்படின்னா அது பிரச்சனை இல்லை போகலன்னு சொல்லி பாவம் ஒரு கரையில் இருந்துட்டு போட்டு, ஆண்டவர் ஒரு கரையில் இருந்துட்டு போட்டு, அப்படி தப்பு கணக்கு போட்டு ஒளியையும் இருளையும் நம்ம உள்ளே வச்சுட்டு திரிகிற மாதிரி நினச்சிக்கிட்டோம்னா அது நம்மளை நாம ஏமாத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி ஒளியும் இருளும் ஒரே ஆளுக்குள்ளே இருக்காது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. பரிசுத்தமா வாழ்றீங்களா? கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்க வாழ்க்கையை பார்க்கணும். வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா? நான் ஆராதிக்கிறது பரிசுத்தரை, அப்ப என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கான்னு கவனிக்கணும். பரிசுத்தம் இல்லையா பரிசுத்தப்படணும். சத்தியத்தை கை கொள்றீங்களா? உபதேசத்தை கை கொண்டு நடக்கிறீங்களா? அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் துருபதேசம் உங்களுக்குள் கிரியை செய்தா? துருபதேசத்தின் கிரியைகள் உங்களிடத்துல வெளிப்படுதா? துருபதேசம் பிசாசுக்குரியதா இருக்கு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி கிரியை செய்துன்னு சொன்னா நான் இருளே நடந்து கொண்டு இருக்கிறேன் அர்த்தம். நான் இருள்ல இருக்கிறேன். இருளிலிருந்து, அந்தகாரத்தின் இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு அழைத்தவர் அவர். ஒளி நிலத்திற்கு அவர் அழைத்திருக்க, அழைக்கப்பட்டவர்களுக்குள் இன்னும் இருளின் கிரியைகள் இருக்குன்னு சொன்னா நீங்க இன்னும் இருட்டுக்குள்ள தான் கிடக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களை இங்க இழுத்தார், உங்களை சாத்தா அங்கே இழுத்தாங்க, அவர் இங்கே இழுத்தார்,
நீங்க பாவத்துக்குள்ள போயிட்டீங்க. அவர்கிட்ட இருந்தீங்கன்னா பாவம் வராது. அவர்கிட்ட இருக்கிற உள்ள உனக்குள்ள பாவம் வராது. நம்ம தான் போயிட்டோம். ஆகையினால உங்க இருதயத்தின் அறையை நீங்க என்ன பண்ணணும்? கட்டணும். இருதயத்தின் அறையை கட்டுறதுன்னா என்ன சொல்லுங்க? இருதயத்தின் அறையை கட்டுறது என்ன? இருதயத்துல ரூம் கட்டணும்னா அறைன்னா என்னது? இடுப்பு இல்லையா? சொல்லுங்க. அறைன்னா என்னது? அறைன்னா ஒரு அறை விட்டுருவேன், அந்த அறை இல்லை இல்லையா? ஸ்தோத்திரம். அறைன்னா இடுப்பை குறிக்கிறது. சில பிள்ளைகளுக்கு இடுப்புல என்ன நிற்காது? ட்ரௌசர் நிற்காது இல்லையா? சொல்லுங்க. அப்போ சொல்லுவே இல்லையா, இந்த பயலுக்கு அறையில் ட்ரௌசர் நிற்குதான் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்போ நான் அறைன்னா என்னது? இடுப்பு தான் அறைன்னு சொல்லுது. அப்போ இருதயத்துக்கு ஒரு அறை இருக்கு. இருதயத்தின் அறையை என்ன பண்ணணுமா? சொல்லுங்க. பெல்ட் போட்டு கட்டணுமா? அது எங்கேயா போய் பெல்ட் போட்டு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா ஆமென் சுதர், அது மாம்சத்தின்படி நினைக்கிறீங்க. அப்படின்னா இருதயத்தின் ஆசை இச்சைகளை நீங்க கட்டணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஹலோ, கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல். இருதயம் அது சகல பொல்லாப்பும் நிறைந்த இடம். ஆமென் சொல்லுங்க. அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு உலகம். அங்கிருந்து தான் பாவமே உருவாகுது. அங்கிருந்து தான் ஆமென் ஸ்தோத்திரம் நிறைய துர்க்குணங்கள் உருவாகுது. அங்கிருந்து தான் நிறைய வேண்டாத சுவாபங்கள் எல்லாம் உருவாகுது. அங்கதான் உருவம் பெறும். அங்கதான் உருவம் பெற்று வெளியே வரும். அதனால அந்த உருவாகிற இடத்தை என்ன பண்ணிடணும்னு சொன்னா ஸ்தோத்திரம் நீங்க கட்டணும். அந்த இருதயத்தின் அறையை என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும். வசனத்தால கண்ட்ரோல் பண்ணணும். உருவாகிற இடத்துலையே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களிடத்துல இருந்து புறப்பட்டு அதனுடைய கிரியை வெளியே வராது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உள்ளதான் உருவாகி என்ன பண்ணுது? உள்ளதான் உருவாகி வெளியே வரும். ஸோ உருவாகிற இடத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? சரிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. சத்தம்மா அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இருதயத்தை தான் நம்ம சரிப்படுத்தணும். நம்ம இருதயத்தின் அறையத்தான் நம்ம கட்டணும். அதை வசனத்தால் கட்டணும். வசனம் நமக்கு நிறைய ஆலோசனைகள் உபதேசங்கள் தரும். அந்த வசனத்தினால் அந்த இருதயத்தின் அறையை என்ன பண்ணணும்? இருக கட்டி அது விரும்பும். அதை மட்டும் கொஞ்சம் கட்ட அவிழ்த்து விட்டு பாருங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி இந்த மாதிரி அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி என்ன பண்ணும்? சொல்லுங்க. ஒரு இடத்துல இருக்கும், அவுத்து விட்டோன்னு துள்ளி குதிக்கும் பாருங்க, ஜம்ப் பண்ணும் கண்ணுக்குட்டி. ஜம்ப் பண்ணி இங்கிருந்து அந்த சின்ன வேலையை அப்படி தாண்டி அந்த சைடு போயிடும், அங்கிருந்து தாண்டி இங்கே வந்துடும். அப்படியே ரெண்டு துள்ளி ரெண்டு பின்னாடி உள்ள காலத்துக்கு அமைய சோதரம் என்னென்னவோ பண்ணும், உதரும், குடு 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 குடுன்னு அங்கே எங்கேயும் ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருக்கும். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமென். சில நாய்க்குட்டியில கட்டியே வச்சிருப்பிய, அது கிடந்து சத்தம் போட்டு கிடக்கும். அதை கொஞ்சம் அவுத்து விட்டு பாருங்க, உங்களுக்கே தண்ணி காட்டிடும். அலையிலையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நீங்க அதை என்ன பண்ண முடியாது. எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஆமென் ஸ்தோத்திரம் நாய்க்குட்டி கிடக்கு. அது இப்போ பெரிய நாயா வளர்ந்துச்சு. அந்த நாய் கொஞ்சம் சின்ன நாயா இருக்கும்போது அது சில நேரம் ஆமென் ஸ்தோத்திரம் அவுத்து அவங்க கையும் தவறி கையை மீறி அது வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டா அந்த நாயை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் கிடந்து போராடுவாங்க. வா அங்க வா, அங்க வா, லே இங்க வா, லே இங்க வான்னா ஆமென் ஸ்தோத்திரம் லே வரமாட்டான், அங்கதான் நிற்பான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது அப்படியே இவனுக்கு செயலாத்து காட்டிகிட்டே இருக்கும். எப்படி அதுக்கு தெரியும்? போனா என்ன பண்ணிடுவாவ, போனா பிடிச்சி மறுபடியும் கட்டி போட்டுருவான்னு சொல்லிட்டு கிட்ட போனா மறுபடியும் அது ஓடும். நம்ம நின்று அதுவும் நிற்கும். குட்டி நாய். எங்களுக்கு என்ன சொல்லனே தெரியாது. சில நேரம் எதையாவது அந்த வீட்டு ஓனர் தான் போனால் அது ஓடுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சில நேரம் என்ன பண்ணுவோம், ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்து இவர் வேற ஆள் தானே, இவர் எங்கே பிடிப்பாருன்னு சொல்லி கிட்ட வரோம், பிடிச்சி கையில் கொடுத்துரும். அதுக்கு பிறகு நம்ம கூப்பிட்டாலும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி, கட்டவிழ்க்கப்பட்ட நாய்க்குட்டி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம இருதயம். நம்ம இருதயத்தை கட்ட அவிழ்த்து விட்டுட்டேன்னா அது உங்களை கரைப்படுத்திடும். அது உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் காயப்படுத்திடும். அது உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் பாவத்தின் சேற்றில் உழல பண்ணி ஆமென் அசுத்தத்துக்குள்ள உங்களை உழல பண்ணி
உங்களை ஸ்தோத்திரம் கையில் எடுக்காத கேஸா மாத்திரு. சத்தமா அல்லேலூயா சொல்லு. இருதயத்தை என்ன பண்ணணும் சொல்லுங்க? இருதயத்தை கட்ட அவிழ்த்து விட்டுட்டா மனுஷனுடைய இருதயம் மகா கேடும் திருக்கும் நிறைந்ததுன்னு சொல்லியிருக்கு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? மகா கேடும் திருக்கும் நிறைந்தது. அங்கதான் பாவம் உருவாகும். ஸோ உருவாகிற இடத்த வசனத்தால மூடி மறைத்து நீங்க எல்லா காவலோடும், நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயத்தை நீங்க திறந்து விடக்கூடாது. உங்க இருதயத்தை நீங்க கட்டவிழ்த்து விடக்கூடாது. அது அது கேட்கறதுல அதுக்கு கொடுக்க கூடாது. அது விரும்புகிறதுல அதை செய்யறதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களை கரைப்படுத்தி விடும், உங்களை காயப்படுத்தி உங்களை குற்றுயிராக்கி விடும். உங்க உள்ளான மனுஷனை அது ஸ்தோத்திரம் நரக பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான சகல வேலைகளையும் அது செஞ்சிடும். ஏவாள் அந்த இருதயத்தின் அறையை கட்ட மறந்து அதை கட்டவிழ்த்து விட்டனால தான் தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை அவள் புசிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாள். எல்லா கட்டி வச்சிருந்தான்னா அப்பவுமே பிசாசின் ஆலோசனைகள் வரும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த இருதயம் கட்டப்பட்டிருந்ததா இருந்துச்சுன்னா அந்த கனியை அவள் பறிச்சு புசிச்சிருக்க மாட்டா. கட்டுப்பாடு போட்டிருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. கண்ட்ரோல் பண்ணிருப்பா. ஆசை இச்சைகள் வரத்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனா இருக்கிறது வரைக்கும் மாம்சமும் ரத்தமும் இருக்கிற வரைக்கும் மாம்சத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகளா இருக்கிற ஆசைகளும் இச்சைகளும் ஒரு மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். அதனால தான் வசனம் சொல்லியிருக்கு, உங்களுக்கு இச்சை அடக்கம் வேண்டும் என்று சொல்லி. இச்சை இல்லாமல் இருக்கும் என்று சொல்லல. ஏன்னா இச்சை ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாம இருக்கவே இருக்காது. இச்சை வரத்தான் செய்யும். ஆனா அந்த இச்சை நம்மை மேற்கொள்ள விட்டுறக்கூடாது. அந்த இச்சையை கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ண, இச்சையை அடக்கணும். ஹலோ, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இச்சையை அடக்கல, அது பாட்டுக்கு அவுத்து விட்டுட்டேன்னு சொன்னா அது உங்கள் ஆத்துமாவை வேட்டையாடிடும், உங்க பரிசுத்தத்தை அது வேட்டையாடிடும். ஒளியிலே நடக்கும்படி அழைக்கப்பட்டிருந்த உங்க இருதயத்தை அது இருளுக்குள் கொண்டு போயிடும், பாவ சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போயிடும், உலகத்தின் இச்சைக்குள்ள கொண்டு போயிடும். உலகத்தின் ஸ்தோத்திரம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு அந்த இருதயம் துடிச்சு அது உங்களை கொண்டு போய் உங்களை மகா பாவியாய் மாற்றி பரிசுத்தருக்கு முன்னால் நிற்கக்கூடாதவர்களாய் மாற்றிவிடும். ஆவிக்குரியவனுடைய இருதயம் கட்டப்பட்ட இருதயமா இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 5 மற்றும் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அடுத்த வசனம். சரி, அடுத்த வசனம். நல்லா கவனிக்கணும். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி கவனிக்கணும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகி தேவனோடு இருக்கு. நாங்க இயேசுவோட ஐக்கியமா தான் இருக்கோம் அப்படி என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். சுத்த பொய். நான் ஆண்டவரோடு தான் இருக்கேன், ஆண்டவர் எனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு வாய் சொல்லுது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் சொல்லிக்கிட்டோம். இருளிலே நடக்கிறவர்களா இருந்தா, இருள் பாவம், பாவத்தின் கிரியைகள், உலகத்தின் கிரியைகள், அந்த இருளின் கிரியைகளை செய்கிறவர்களா இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, சத்தியத்தின்படி நாம் நடவாமல் சத்தியத்திற்கு புறமான கிரியைகளை நாம் செய்துகிட்டு இருந்தா அதுக்கு அர்த்தம் நாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். பொய்யர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நமக்கே தெரியாது நம்ம பொய் சொல்றோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மக்களே கனினால அறிஞ்சிக்க. உன்கிட்ட நல்ல கனி புறப்பட்டுச்சுன்னா நீ நல்லா இருக்கன்னு அர்த்தம்.
அல்லாம நீ ஆண்டவரை ஆராதிக்கேன் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இருக்கேன், துதிச்சுக்கிட்டு இருக்கேன், பாடிக்கிட்டு இருக்கேன், அபிஷேகத்தை நிரம்பிட்டு இருக்கேன். எனக்கு தேவைப்படும் போது என் ஆபத்து காலத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு உடனே இறங்கி வந்து எனக்கு பதில் தந்துட்டு இருக்காரு. ஓஹோ அப்படிலாம் சொல்லி டயலாக் அடிச்சுக்கிட்டு இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் மனம் திரும்பலை, இன்னும் பரிசுத்தப்பட வேண்டிய விஷயத்தில் பரிசுத்தப்படலை, இருளில் நடந்து சத்தியத்துக்கு புறம்பா நடந்துகிட்டு இருந்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், ஆமென் கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், ஆமென் நான் வெளியிலே நடக்கிறேன், நான் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. யாரு? இயேசு. இயேசு எங்க இருக்காரு? இயேசு பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறார். எப்படி? கூப்பிட்டோன்னு வந்துடுவார், வருவார் வருவார். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால பிச்சை கேட்கும்போது பிச்சை போடுவார். புரிஞ்சவங்க மட்டும் இல்லையே சொல்லுவோம். அதை தப்பா நினைச்சிடக்கூடாது. பிச்சையை வாங்கிட்டு பிள்ளை நினைச்சிடக்கூடாது. எல்லாம் பம்போல பாக்கி ஆண்டவர்கிட்ட வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே பிள்ளையா இருந்தனால தான் கிடைக்குன்னு நினைக்காதீங்க, பிச்சை கேட்டாலும் கிடைக்கும். ஹலோ, அதை வச்சு கண்டுபிடிக்காங்க. ஆண்டவர் என் கூட இருக்கார், நான் ஆண்டவரோட இருக்கேன், அதனால தான் நான் கேட்ட உடனே ஆண்டவர் தந்துட்டு இருக்காரு. என்னை கைவிடலை, என் கண்ணீர் துடைக்கிறார், வியாதி நேரத்தில் எனக்கு சௌக்கியம் தருகிறார். அல்லேலூயா. அது அவர் இரக்கமுள்ள தேவன், எல்லாருக்கும் செய்வார். தன்னிடத்துல வந்த எல்லாரும் மேலேயும் மனதுருகி என்ன பண்ணாராம்? தொட்டு சொல்லுங்க, வாயை திறந்து சுகமாக்கினார்னு வசனம் சொல்லுது. சுகமாக்கப்பட்டவங்க எல்லாருமே அவர் பின்னாடி வந்த அவர் பின்னாடி போனாங்களா? கிடையவே கிடையாது. அப்போ இது ரட்சிக்கப்படாதுன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணியிருக்கிறார்? இது ரட்சிக்கப்படாது, இது சத்தியத்துக்குள்ள வராது, மனம் திரும்பாது, இது சுகத்துக்காக தான் வருதுன்னு தெரிஞ்சும் சுகப்படுத்திருக்கிறாரா இல்லையா? இல்லைக்கா? ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது எனக்கு கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் என் வியாதி நேரத்தில் நான் கூப்பிட்டோன்னு எனக்கு சுகம் தராரு, அதனால நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு மறைமுகமான பாவத்தின் கிரியைகளையும் செஞ்சுக்கிட்டு கண்ட கடுதாதிசயம் பார்த்துக்கிட்டு கண்டதையும் செஞ்சுக்கிட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இச்சித்ததை எல்லாம் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருளையும் செஞ்சுக்கிட்டு வெளிச்சமும் இருளும் பக்கத்தில் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நீங்கள் ஏமாந்துட்டீங்க, நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. ஏமாந்த குருவி. இது என்ன குருவி சொல்லுங்க, வாய் திறந்து. இது ஏமாந்த குருவி. ஏமாந்த குருவிக்கு என்னது? ஏமாந்த குருவிக்கு மொட்டைவாள். அல்ல இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். கடைசியில் மொட்டைவாள் தான் கிடைக்கும். அதனால ஆண்டவர் தந்திருக்கிற அடையாளத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேனா? நான் ஒளியில்தான் நடந்துட்டு இருக்கிறேனா? நான் இருளிலிருந்து வெளியே வந்துட்டேனா? நான் எனக்கும் இயேசுவுக்கும் ஐக்கியம் இருக்கா? நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை வசனத்திலிருந்து சொல்லித்தாரேன். சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறவர்களா இருந்தால், உபதேசத்தின்படி நீங்க நடக்கிறவர்களா இருந்தால், நல்ல கனி கொடுக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தா, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க கண்டுபிடிக்கலாம், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், அதனால தான் என்னால இந்த கனி கொடுக்க முடியுது. கனி கெட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், கனியை வச்சு மரத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, மரத்தை வச்சு நீங்க கனியை கண்டுபிடிக்க முடியாது. மரத்தை வச்சு கனியை கண்டுபிடிக்கலாம். இன்னும் மரத்துல கனியே வரல. சொல்றேன் கேளுங்க, மரம் இன்னும் காய்க்கவே இல்லை. மரத்தை பார்த்துட்டு இந்த மரத்தை இருக்கிறத பார்த்தா, இந்த மரம் அதனுடைய செழுமை, அதனுடைய கொழுமை, அதனுடைய இலையின் வடிவமைப்பு, அதனுடைய கிளையினுடைய வடிவமைப்பெல்லாம் பார்த்தா இது கண்டிப்பா பயங்கரமான பழத்தை தரும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கனியையே இதுவரைக்கும் பார்த்ததில்லை, ஒரு கனியை கூட புசிச்சதில்லை அந்த மரத்துல இருந்து. ஒரு மரத்தை வச்சு நீங்க கனி எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. மரம் நிறைய ஏமாத்துற மரம் இருக்கும், நிறைய ஏமாத்துற மரம் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களோடு அப்படித்தான் போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு அத்தி மரம் நல்ல கொப்பும் குலையுமா இருந்துச்சான், கொப்பும் குலையுமா இருந்துச்சான். ஸ்தோத்திரம். உடனே இயேசு கிறிஸ்து சரி பசியா இருக்கிறாரு, அவருக்கு நம்ம மேல பசி, ஆமென், அவருக்கு நம்ம தான் கனி கொடுக்கணும். நம்மளை ரட்சித்தார் பத்தியலா, நம்மளை நட்டார் பத்தியலா. நட்டது எதுக்கு? இந்த மரத்தை நட்டது எதுக்கு?
இது நாளைக்கு ஒரு 4-5 கனி தரும், சாப்பிடலாம்னு சொல்லி. இது நல்ல கனி தரும், ஆவியின் கனி தரும். அன்பு இதுகிட்ட இருந்து புறப்படும், இரக்கம் புறப்படும், சந்தோஷம் புறப்படும், சமாதானம் புறப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். நீடிய பொறுமை புறப்படும், தயவு இதனிடத்திலிருந்து புறப்படும். இந்த மரத்தை நட்டா இந்த மரம் என்ன பண்ணிச்சான் தெரியுமா? நல்லா வளர்ந்து கொப்பும் கொலையுமா இருந்துச்சான். இருந்த உடனே தூரத்துல இருந்து பார்த்தா கொப்பும் கொலையுமா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? பழம் இருக்கும். பழம் இருக்கும்னு கிட்ட போய் கொப்பை விலக்கி எல்லா இலையும் தூக்கி பார்த்தா இவர் இலையும் கொலையும் மட்டும்தான் இருந்தார தவிர அங்க கனியே இல்லை. ஏமாத்துன மரம் இது, ஏமாத்து மரம். இந்த ஏமாத்து மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சபிச்சுட்டு போயிட்டார். அடுத்த நாள் வரும்போது அந்த மரம் வேரோடு பட்டு போச்சு. இது கதை அல்ல, நிஜம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, நிறைய இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. கனி மட்டும்தான் இல்லை, மரம் நல்லா தான் இருக்கு. மரம் சூப்பர், ஓஹோன்னு வளர்ந்துருக்கு. ஆனா என்ன மட்டும் இல்லை, கனியை மட்டும் தேடாதீங்க. அது மட்டும் வரவே வராது. அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஆமென். ஆராதனை, ஓஹோ, துதி, ஆஹா, அந்நிய பாஷை, ஏஹே, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆனா நல்ல புத்தியை மட்டும் தேடிடாதப்பா. நல்ல புத்தியை மட்டும் தேடிடாத, நல்ல சுவாபத்தை மட்டும் தேடிடாத, நல்ல குணத்தை மட்டும் தேடி உங்க கிட்ட வந்துடாத. அல்லேலூயா, கிட்ட வந்துடாத, ஏமாந்து போயிடுவ. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. ஏமாத்திராதீங்க, ஆண்டவரை ஏமாத்திராதீங்க. மரத்தை வச்சு கனியை கண்டுபிடிக்க முடியாது, கனியை வச்சு தான் மரம் எப்படிப்பட்ட மரம் கண்டுபிடிக்கும். கனியை பறிச்சு புசிக்கும் போதுதான் தெரியும் இந்த மரம் நல்ல மரம், இந்த மரம் நல்ல மரம். வேற ஒன்னையும் வச்சு நம்முடைய துதி, ஆராதனை, நமக்கு ஆண்டவர் செஞ்ச உதவி, அப்படி இப்படி இருந்தது, அது இது அது என்னவோ வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் வச்சு ஆண்டவர் என் கூட இருக்காரு, நான் ஆண்டவரோடு இருக்கேன் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்கன்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. வசனம் சொல்லுது நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின் படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். பொய் சொல்லிட்டு இருக்க. அவர் நல்லவர்னு அந்த வெளிச்சத்தில் நடந்தா நான் நல்லவனா தான் இருப்பேன். நல்லவனா இருக்க பிரயாசப்படும். ஒரு வேலை இருளுக்குள்ள போயிருக்கலாம், மறுபடியும் வெளிச்சத்துக்கு வாங்க, வெளிச்சத்துக்குள்ள ஓடி வந்துருங்க. காலம் சமீபம், இன்னும் காலம் இருக்கு, ஓடி வந்துருங்க. இருளின் கிரியைகளை விரட்டுங்க, இருளின் காரியங்களை அகற்றுங்க, இருளுக்கு இடம் கொடுக்காதீங்க, பொய்யரா மாறிடாதீங்க. பொய்யர்னா என்ன அர்த்தம்? மேன் ஸ்தோத்திரம். வாழ்க்கை ஒண்ணு, கனி இல்லாத வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல புரியுதா? ஆவிக்குரிய பிள்ளைதான், ஆவிக்குரிய சபையில தான் ஆராதிச்சு. ஆனா என்ன மட்டும் இல்லை, ஹலோ சொல்லுங்க வாய்த்து, கனி மட்டும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய். அப்ப இவ்வளவு நாள் வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பொய். அப்படி ஆண்டவரை ஏமாத்திடாதீங்க. ஸோ மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய டிபார்ட்மெண்ட். நீங்கள் அந்நிய பாஷை பேசலையோ அதில் கவனம் செலுத்துகிற டிபார்ட்மெண்ட் அது இல்லை. கனி கொடுங்க. அல்லேலியா சொல்லுங்க. கனி கொடுக்கறதுக்கு கவனம் செலுத்து. சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போயிடும், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போயிடும். அல்லேலியா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு என்னது? கனிகளில் பிரதானமான கனி, பெரிய கனி. அன்பே பெரியது, அன்பே நிலைத்திருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆவிக்குரிய பிள்ளைய எல்லாம் பண்ணுனா கரெக்டு தான், தீர்க்க தரிசனம் சொன்னா கரெக்டு தான், அந்நிய பாஷையிலேயே பாட்டு பாடினா கரெக்டு தான், அந்நிய பாஷையிலேயே 2 மணி நேரம் ஜெபம் பண்ண கரெக்டு தான். கனியை எங்கம்மா? கனி அது மட்டும்தான் இல்லை. அது இல்லைன்னா அமேன் ஸ்தோத்திரம், நானே இல்லை வந்துட்டேன். அல்லேலூயா. நான் இல்லைன்னா நீ என் கூட ஐக்கியமே இல்லை. என் கூட ஐக்கியம் இல்லைன்னா வேற ஒருத்தன்ட்ட ஐக்கியம் வச்சாச்சுன்னு அர்த்தம். ஹலோ, வேற ஒருத்தங்கிட்ட ஐக்கியம் வச்சாச்சுன்னு யாரு? பிசாஸ். நமக்கு மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்மளாம் மணவாட்டி. இந்த மணவாட்டி லைன் மாறியாச்சுன்னு அர்த்தம்.
மணவாட்டி ராங் கனெக்ஷன் வச்சிருக்கான்னு அர்த்தம். யார் கூட? பிசாசு கூட. நம்ம மனவாட்டி தானே, ஏசு மணவாளன் தானே. ஆமென். இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவர் கள்ளப்ப. அவன் யாரு? பிசாசு. ஒளி இல்லை, ஒளியின் கிரியை இல்லை அப்படின்னு சொன்னாலே அவர் இருள் தான் இருக்குன்னு அர்த்தம். மாறிட்டு கனெக்ஷன் மாத்தியாச்சுன்னு அர்த்தம். அப்ப அவர் எங்க கூட்டு போவாரு? அவர் இருக்கிற இடத்துக்கு தான் அவர் கூட்டு போவாரு. அவர் எங்க இருக்காரு? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கொடூரமான இடத்துல அவரும் அவருடைய தூதர்கள் தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் அங்கதான். அவன் இருக்கிற இடத்துக்கு தான் அவன் கூட்டு போக முடியும். ஹலோ, அவன் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம அவன் வாக்குப்பட்ட கூட்டு போன சகோதரியை கூட்டு போக முடியும். அல்லேலூயா. சதமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சகோதரி அப்படித்தான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு குடிகாரன் அவன் ஒரு விபத்துல ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அந்த மருத்துவமனையில் இந்த சகோதரி நர்ஸ். இந்த சகோதரி பார்க்கறதுக்கு ரொம்ப சௌந்தரியமா இருக்கும், நல்ல கலர், அழகான ரூபம். இவன் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டவன் அந்த சகோதரிகிட்ட பேச்சு கொடுத்து தன்னை ஒரு பெரிய கோடீஸ்வரம் போல காட்டி, பெரிய நகை வியாபாரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பந்தாலாம் காட்டி, கையில் அது ப்ரேஸ்லெட்டு அப்படிலாம் போட்டு வியாபாரத்துக்கு வச்சிருந்தது எல்லாம் போட்டு கொஞ்சம் பில்டப் காட்டி இந்த சகோதரி ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி கூட்டுன்ட்டான். அவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே மனைவி பிள்ளைகள் அவனுக்கு உண்டு. ஆமென். அப்படி இருந்தும் ஸ்தோத்திரம் என்ன பண்ணிட்டான், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி இதுக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு, இந்த சகோதரிக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு. இந்த சகோதரி ஆமென் ஸ்தோத்திரம் ஏமாற்றி கூட்டு வந்து ஸ்தோத்திரம் இதுதான் முதல் மனைவி போல் என்ன பண்ணான், ஊர்களில் காட்டி அங்கே ஒரு வீடு ஆமென் ஸ்தோத்திரம் எடுத்து டெய்லி குடிச்சிட்டு வருவான். டெய்லி குடிச்சிட்டு வந்து அந்த சகோதரி ஆமென் ஸ்தோத்திரம் கொடுமைப்படுத்துவான். அன்னைக்கு தான் அவனுடைய சுய ரூபம் தெரிய ஆரம்பிச்சு. இனி சொந்த ஊருக்கும் போக முடியாது, ஏன்னா அங்கே ஊரில் பேரெல்லாம் நாரிச்சு. அல்லேலூயா. இனி ஆமென் அந்த கணவனை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால ஆமென் ஸ்தோத்திரம் இந்த இவன் கூட வந்து அவன் கையால் தினமும் அடி வாங்கி மூக்கிலேருந்து ரத்தம் வரும். அல்லேலூயா. வாயிலேருந்து ரத்தம் வரும், காதிலிருந்து ரத்தம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் திடீர்னு சிலர் யாராவது போய் ஆமென் ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வெளியேந்து கூப்பிட்டா பதறி பன்றோம், பயந்துரும். ஏன்னா 24 மணி நேரம் பயத்தில் தான் அது உருகி போய் பேய் பிடிச்சது போல், பித்து பிடிச்சது போல் அது வாழ்க்கை நரக கொடுமை ஆகி ஆமென். சமீபத்தில் ஒரு 2-3 வருடங்கள், ஒரு 4 வருடங்கள் இருக்கும் முன்பாக அவளையும் விட்டுட்டு வேற ஒருத்தையும் கூட்டு போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு இப்படிதான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, நம்மளை வஞ்சித்து ஆண்டவர்கிட்ட வந்து பிரித்து அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டுவான். அவன் எங்கே இருப்பான்? அவன் காட்டுற பில்டப்லாம் பார்த்தா பயங்கரமாக தான் இருக்கும். அவன் தரக்கூடிய உலக சந்தோஷத்தெல்லாம் பார்த்தா இதாண்டா சொர்க்கம் மாதிரி தோணும், இதாண்டா உண்மையான வாழ்க்கை போல் அப்படி தோணும். அவ்வளோ பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை நம்பி தான் நிறைய உலகத்தில் ஜனங்கள் ஏமாந்து அவன்கிட்ட போகுது. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகளும் மணவாளனாக இயேசு கிறிஸ்துக்கு வாக்குப்பட்ட பிறகும், உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிறகும் அவனால் வஞ்சிக்கப்பட்டு போகுது. கடைசியில் அவன் கொண்டு போய் சேர்க்குற இடம் தெரியுமா? அவன் இருக்கிற இடத்து தானே கூட்டு போவான். அவன் எங்கே இருக்கான்? அவன் அக்கினி கடல்ல இருக்கான். அழுகையும் பற்கடிப்பும் இடத்துல ஓயாத அடிதான், ஓயாத குத்து மிதிதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஓயாத அழுகைதான், ஓயாத கண்ணீர் தான். அந்த ஆசை வார்த்தைகள், பிசாசுனுடைய ஆசை வார்த்தைகளை கேட்டு நம்பி உலக சந்தோஷங்களுக்கு, உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, இருளின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து இருளுக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை அந்தகார ஒளியின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், இன்னும் கர்த்தருக்குள் வளருங்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 13:12 சீக்கிரமா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒளியின் ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலங்க சொல்லுகிறத நம்ம பாருங்க. ரோமர் 13:12
13, 12 வாசிங்க, சரி வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் களைந்து தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி அந்தகாரத்தின் கிரியைகளை என்ன பண்ணணும்? தள்ளிடணும். ஏன்னா வெளிச்சம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த டைம், எக்ஸாக்ட் டைம் என்ன தெரியுமா? அந்த இதில் சொல்லியிருக்கு. அதாவது ஸ்தோத்திரம், இரவு சென்று பகல் சமீபமாயிற்று அப்படின்னு சொன்னா, இரவு முடிகிற நேரம், பகல் ஆரம்பிக்க போற நேரம் ஒரு 4 மணின்னு வச்சுடுங்க. காலையில் 4 மணியை குறிக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் என்னாயிரும்? விடிஞ்சிரும். அதான இரவு சென்று பகல் சமீபமா இருக்கிறதுக்கு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னும் ஒளியோடு ஐக்கியமா இருக்காது, இன்னும் இருளோடு ஐக்கியமா இருக்காது. அந்தகாரத்தின் கிரியைகளை நீ களைய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்தகாரத்துக்கு உடன்படாத, பாவத்துக்கு உடன்படாத, அசுத்தத்துக்கு உடன்படாத, பாவ கிரியைகளுக்கு இடம் கொடுக்காத. உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஒளியின் ஆயுதங்களை நீ தரித்து கொண்டா மட்டும்தான் உன்னை கர்த்தர் தன்னோடு கூட அழைத்து செல்வார். வெளிச்சம் உதிக்க போகிறது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், விடிய போகிறது என்று அர்த்தம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு ரொம்ப காலம் இல்லை, சமீபத்தில் வந்துட்டோம். சத்தமா சொல்லுங்க. இதோ வாசற்படி அருகே வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கதவு நிலை அருகே வந்துட்டேன்னு சொல்றார். வதவிட்ட வந்தவருக்கு காலெடுத்து உள்ள வச்சு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு தீர்க்க தரிசனங்களாய் சொல்லப்பட்ட எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? இயேசு சீக்கிரம் வந்துட்டார், அவர் சமீபமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து, ஆமென், அந்தகார கிரியைகளை களைந்து ஒளியின் ஆயுதங்கள், ஒளியின் பிள்ளைகளிடத்துல ஒளியின் ஆயுதங்களை தரித்து பரிசுத்தப்படுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம், நம் ஆண்டவரை சந்திப்போம், அவரோடு நித்திய 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 காலமாய் ஒளியிலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.